அனைவருக்கும் வணக்கம். கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்று சொல்ல கேட்டிருக்கின்றோம். கேட்பதென்ன, அதுதானே உண்மையும். ஆனால் படிக்கின்ற பொழுது எப்போ படிக்கணும் என்பது ரொம்ப முக்கியம். இளமையில் கல் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ கல்வி என்பதுதான் ஒருவருடைய வாழ்க்கை செம்மையாக நலமாக வளமாக இருப்பதற்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். ஆனால் எல்லோருக்கும் அவரவர்கள் விரும்பிய படிப்பை கல்வியை படித்துவிட முடியுமா என்று சொன்னால் முடியாது. அதுக்கு என்ன தேவை? நிறைய நம்ம படித்து கொண்டே இருப்பது மட்டுமல்ல, யார்கிட்ட போய் என்ன படிக்கிறோம், எதை படிக்கிறோம், அது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பயன்படக்கூடியது என்பதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வதற்கு இன்றைக்கு எத்தனையோ வழிகாட்டிகள் இருக்கிறார்கள். ஆனால் கல்வி கற்றவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக போற்றப்படக்கூடியவர்கள், மதிக்கப்படக்கூடியவர்கள். எப்படி தெரியுமா? ஒருத்தர் ஒரு சொற்பொழிவாற்றி கொண்டிருந்தார். சொற்பொழிவாற்றி கொண்டிருக்கும்போது திடீர்னு அவருடைய பைக்குள்ளேருந்து கையை விட்டு ஒரு புத்தம் புதிய ரூபாய் நோட்டை எடுத்து காட்டினார். அங்கிருந்தவர்களிடம் காட்டி, இது யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். அங்கிருந்தவங்க எல்லாரும் எனக்குன்னு கை தூக்கிட்டாங்க. சரி, கண்டிப்பாக உங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன், பார்க்கலாம் என்ன என்று கூறியவர் பேசிக்கிட்டே இருக்கார். தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தவர் அந்த ரூபாயை காமிச்சாரே, அந்த புத்தம் புதிதாக காணப்பட்டதை அப்படியே சுருட்டினார். சுருட்டிட்டு அதை தூக்கி காட்டி, இது யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். எப்படி முதல்ல புதுசாக காட்டினப்ப எல்லாரும் கையை தூக்கினாங்கல்ல, அதே போல் அங்கே இருந்தவங்க எல்லாரும் திரும்பவும் எனக்கு தான் சொல்லிட்டு வேணும் அப்படின்னு கை தூக்கினாங்க. உங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன், கவலைப்படாதீங்க என்று தனது சொற்பொழிவை நடத்தி கொண்டே இருந்தவர், தான் சொல்ல வந்த செய்தியை சொல்லிக்கொண்டே வந்தவர் என்ன செய்தார்? அது நல்ல சுருட்டினார்னு சொன்னேன். இப்போ என்ன பண்ணார்? நல்லா கசக்கிட்டார். அப்படியே அந்த கசக்கினது பார்த்தீங்களா, போட்டு அயன் பண்ணால் கூட என்ன பண்ணாலும் அது சரி செய்ய முடியாது. கசக்கினதுக்கு பிறகு காட்டினார். இந்த நோட்டு இப்போ யாருக்கு வேணும்னு கேட்டார். அந்த பணத்தை காட்டி ஒருத்தர் கூட வேண்டாம் எனக்குன்னு சொல்லலை. எல்லாரும் திரும்பவும் கையை தூக்கிக்கிட்டே இருந்தாங்க, எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நோட்டு மேலே, அதுவும் இந்த பணம் நோட்டு மேலே உங்களுக்கு இவ்வளோ அப்போ இதோட மதிப்பு எப்படின்னு பார்த்துக்குங்க என்று சொன்னவர் அடுத்ததாக என்ன பண்ணார்? கொஞ்ச நாளைக்கெல்லாம் கீழே போட்டார். கீழே போட்டு தனது காலால் மிதித்தார். நல்லா மிதிச்செல்லாம் அழுக்குப்படுத்திட்டு அதை திரும்பவும் எடுத்துட்டு திரும்ப தூக்கி காட்டுறார், இது யாருக்குன்னு. அப்போ கூட அங்கே இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க? எதுவும் சொல்லலை. எங்களுக்கு வேணும், எங்களுக்கு கொடுங்க என்று தான் கேட்டார்கள். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு பணம் சாதாரண நோட்டு தான், ரூபாய். அது பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லிடுவோம். ஆனால் பணம் என்று சொன்னால் பிணமும் வாயை பிளக்கும் என்று சொல்ல கேட்டிருக்கின்றோம். உண்மைதான். அந்த பணத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பு எப்படியோ அதை போன்று அது கசங்கினது. முதல்ல பார்க்கும்போது புத்தம் புதிதாக காணப்பட்டது. அப்போது அடுத்த நிலையிலே சுருட்டப்பட்டது, பிறகு கசக்கப்பட்டது, காலால் மிதிக்கப்பட்டது. எப்படி ஆனாலும் அந்த பணத்தினுடைய மதிப்பை அறிந்தவர்கள் என்ன செஞ்சாங்க? வேண்டும் என்று கூறினார்கள் அல்லவா? அதை போன்று நாம் கல்வியை கற்கின்ற பொழுது கஷ்டம் வரும். கசக்கி பிழிஞ்சு எடுத்து படிக்கக்கூடியதும் அப்படின்னு திட்டுவாங்களே, அதே போல கசக்கி பிழிவாங்க. நிறைய வேலைகள் கொடுப்பாங்க. எழுதி பார்க்கணும், சொல்லி பார்க்கணும் என்றெல்லாம் கூறுவார்கள். அது மட்டும்தானா? அப்பா ஒன்று சொல்லுவாங்க, ஏய் நீ இந்த துறை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவாங்க. அம்மா வந்து சொல்லுவாங்க,
ஏய் ராஜா, நான் தான் ஒன்றும் படிக்காமல் இருந்துட்டேன், நீயாவது நல்லா படிக்கணும், ஆகையினால்தான் நாங்கள் இப்படி ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம், நீ இதை எடுத்து படி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பக்கம் பள்ளிக்கூடத்துக்கு போனால், கல்லூரிக்கு போனால் நமக்கு நிறைய வேலை கொடுக்குறாங்க. திரும்ப திரும்ப எழுது, பழகு, பரீட்சை எழுது, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, இதை போய் தேடி பார்த்து எடுத்துட்டு வா என்று வேலைகள் கொடுக்கிறார்கள், படிக்கின்றோம். அதே போல் வீட்டுக்கு வந்தால் அப்பா ஒன்று சொல்கிறாங்க, அம்மா ஒன்று சொல்கிறாங்க, இது போதாதுன்னு சொல்லிட்டு மற்றவர்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போ படிக்கின்ற காலகட்டத்தில் நமக்கு என்ன வரும்? துன்பங்கள் நிறைய வரும். சில சமயத்தில் நம்ம நினச்சிப்போம், நல்லா படித்தோம், அப்பா அம்மா நமக்கு ஊக்கப்படுத்தினாங்க, டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் எக்ஸாம் ரிசல்ட் வருது, ரிசல்ட் வந்தோடனே ஒரு பாடத்தில் தேர்ச்சி அடையலை அப்படின்னு வரும்பொழுது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? துவண்டு போயிடக்கூடாது. இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை, நான் தான் ஃபெயில் ஆயிட்டேனே என்று எண்ணக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. எப்படி தெரியுமா? அந்த ரூபாய் நோட்டு எப்படி கசக்கப்பட்டாலும், சுருட்டப்பட்டாலும், காலால் மிதிக்கப்பட்டாலும் அந்த பணத்திற்கு எப்படி மதிப்பு இருந்ததோ அதை போன்று நீ படிக்கின்ற காலத்திலே எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் உனக்கு எதுவாக மாறிவிடும் தெரியுமா? அந்த பணம் எப்படி மதிக்கப்பட்டதோ அதை போன்று நீயும் படித்து முடித்த பிறகு மதிக்கப்படுவாய். அதற்கு முன்பாக தோல்விகள் வந்தால் அதனால் என்ன செய்துவிடக்கூடாது? துவண்டு போய்விடக்கூடாது. மீண்டும் என்னால் இதை படித்து வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை உன்னிடத்திலே இருக்கின்ற பொழுது நீ என்ன செய்ய முடியும்? எல்லோராலும் போற்றப்படக்கூடியவனாக, பாராட்டப்படக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.